परिपूर्ण कृपा जय भुवनेश्वरी। ஆனந்தமயமான இந்த வேளையிலே புவனேஸ்வரி சௌபாகிய பூஜை. புவனேஸ்வரி சௌபாகிய பூஜைக்கு ஆச்சாரம், ஒழுக்கம், பக்தி என்ற 2 சிறகுகள் தேவை. இந்த 2 சிறகுகள் இருந்தால் ஆச்சாரமும் ஒழுக்கமும் பக்தியும் 2 சிறகுகளும் இருந்தால் நமது பாஸ்போர்ட் அங்கே செல்லுபடியாகும். நமது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போய் நமது பாஸ்போர்ட்டுக்கு உடனே அங்கிருந்து விசா எங்க போறதுக்கு, புவனேஸ்வரியினுடைய திருவடி வாரமாகிய மணித்வீபத்திற்கு செல்வதற்கு அந்த பாஸ்போர்ட்டும் விசாவும் முத்திரையிடப்படும். முத்திரையிடுபவர்கள் யார்? அந்த இடத்திலே வாராகி அம்பாள் முத்திரையிடுபவர்கள். சரி, நீ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுப்பாங்க. இந்த புவனேஸ்வரி ஆவரண பூஜை என்ன செய்து விடுகிறது என்றால், புவனேஸ்வரியினுடைய யந்திரமே கோலமாக போட்டு புஷ்பங்களால் அலங்கரித்து தீபங்களால் உபசாரம் செய்து நடுவிலே யந்திரங்கள், புவனேஸ்வரி யந்திரம், கடார்கல யந்திரம், ஸ்ரீசக்கர யந்திரம் தவிர கலசத்திலே வாசனாதி திரவியங்கள், ஜவ்வாது, அரகஜா, புனுகு, ஏலப்பொடி, பச்சை கற்பூரம், மூலிகைகள், பச்சிலைகள், சுத்த கங்கா ஜலம் இதெல்லாம் நிரப்பி அந்த கலசத்திலே அதையும் வைத்து அதற்கடியிலே கடார்கல யந்திரத்தை வைத்து தீபங்களால் ஒளியேற்றப்பட்டு புவனேஸ்வரி இங்கே ஆவாகனம் செய்யப்படுவதாக என் தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஆவரண பூஜைகள் கலசத்திலேயும் கலசத்தின் அடியிலே இருக்கக்கூடிய யந்திரத்திலேயும் ஸ்ரீசக்கரத்திலேயும் புவனேஸ்வரி யந்திரத்திலேயும் ஆவரண பூஜை செய்தல் வேண்டும். அம்பாளுக்கு பிரியமான பானகம் நைவேத்தியம் பண்ணணும். அம்பாளுக்கு பிரியமா பானகம். வாழைக்கனி, இந்த வாழைக்கனியை துண்டு துண்டா நறுக்கி அதில் தேனை விட்டு ஏலப்பொடி போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த வாழைக்கனி நைவேத்தியம். கிட்டத்தட்ட இது பஞ்சாமிர்தம் போன்றது. இது நைவேத்தியம். அதற்கு அடுத்தாற் போல தேங்காய் பூவை துருவி அதுலேயும் தேனை விட்டு ஏலப்பொடி போட்டு கூடவே வெல்லத்தையும் கலந்து இந்த மாதிரியான ஒரு நைவேத்தியம், சிறப்பான நைவேத்தியம். இது தவிர வெல்ல பாயசம், தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி அதில் போட்டு தேனை விட்டு நல்லா கொதிக்க வச்சு வெள்ளை பாயசம் அம்பாளுக்கு பிரீத்தியானது. அதில் குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் போட்டு இந்த எந்திரத்தில் சந்தன உருண்டைகளை வைத்து அதில் ஆவரண பூஜை செய்து இந்த சந்தன உருண்டையில் உதர ரோகம், வயிற்று வலி, ஹிருத்ரோகம், ஹிருதய நோவு, கை கால் வலி, சிரோரோகம் இதெல்லாம் இருந்ததுன்னா சந்தனத்தை எடுத்து தேய்ச்சிண்டா வராது. எக்ஸாமினேஷன் போறவங்க இந்த சந்தனத்தை இட்டுண்டு போயிட்டு இந்த புவனேஸ்வரியினுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போனாக்க அந்த இடத்துல வெற்றி நிச்சயம், மதிப்பெண்கள் அதிகம், ஞாபக சக்தி வளரும். இந்த சந்தனத்தை இட்டுண்டு போனா அபவாதம் வராது. நம்மகிட்ட ஏசுவாங்க, பேசுவாங்க. நம்ம செய்யாத வேலைக்கு நம்ம பழிக்கு ஆளாயிடுவோம்.
நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிரி நம்ம பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த அபவாதம் வராமல் இருக்கும், எதிரியினுடைய தொல்லை இருக்காது. அபவாதம் வந்துடுதுன்னு தாங்க முடியாது. நம்ம தப்பு செஞ்சிருந்தா அதை அக்செப்ட் பண்ணுவோம், ஆனால் தப்பு செய்யாத ஒன்றுக்கு அக்செப்ட் பண்ண மனசு வராது. அந்த மாதிரி அபவாதம் வராது. அபவாதம் வராது மாத்திரம் கிடையாது, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கலாம். இந்த விசேஷார்க்கியம், இந்த பானகம், இந்த பானகத்தையும் நைவேத்தியம் வச்ச அந்த வாழைக்கனியில் அந்த பஞ்சாமிர்தம் சொன்னேன், அதை சாப்பிட்டாக்கா காலாகாலத்தில் குழந்தை பிறக்கும், கர்ப்பதோஷம் இருக்காது, குழந்தை பிறக்கும். நல்ல பிள்ளையா சத்தான பிள்ளையா பிறக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. ஆவரணம் செய்யப்பட்ட இந்த விசேஷார்க்கியத்தை எடுத்து அந்த விசேஷார்க்கியத்தை கொடுத்தாக்கா புத்தி பேதலிப்பு வராது. தாறுமாறுமா பேசுறது, துப்புறது, காதுல யாரோ பேசுறதுங்கிறது சொல்றது, இங்கே அங்கேயும் உலாத்தின்றே இருக்கிறது, நடக்கிறது, ஒரே ரூம்ல இருக்கிறது, தூங்கிண்டே இருக்கிறது, தன்னை பத்தி தான் யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது, வெளியில வராம இருக்கிறது, ஏதோ ஒரே சிந்தனையில இருக்கிறது, அழுக்கு துணியை போட்டுக்கிறது, ஜலம் அளமின்றே இருக்கிறது, குழாயை திறந்து விட்டு ஜலத்தை அளமின்றே இருக்கிறது, குளிச்சுட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கை கால அளமின்றே இருக்கிறது. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி இந்த விசேஷார்க்கியம் சாப்பிட்டாக்கா சரியா போயிடும். இந்த புஷ்ப பிரசாதத்தை வச்சுட்டு புவனேஸ்வரியினுடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தா அதுவும் சரியா போயிடும். இதுக்கெல்லாம் மேல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, தீர்காயுஷா இருக்கிறதுக்கு இந்த தீர்த்த ஜலம், இந்த மூலிகை ஜலம் நம் மீது பட்டால் சர்வரோக நிவாரணம். மலை வியாதி என்கின்ற மலை அந்த இடத்திலே நகர்ந்து ஆரோக்கியம் என்கின்ற சுகம் காட்டுவதாக புவனேஸ்வரி செய்கிறாள். இந்த எந்திரத்தில் வைக்கப்பட்ட சாமந்தி பூ ஒரு பக்கம் விவாகமாகாதவர்களுக்கு விவாகமாகக்கூடிய அளவிலே வயது 38 ஆனாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த சாமந்தி பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும். ரோஜா இதழ்களால் பூஜை செய்தால் ஐஸ்வர்யம், மல்லிகை பூவால் பூஜை செய்தால் ஞானம், அரளிப்பூவால் பூஜை செய்தால் விரோத சமனம், கோர்ட்டு விவகாரங்களிலே வெற்றி. அதே மல்லி மலர்களால் பூஜை செய்தால் நல்ல கவித்துவம் சிறந்து விளங்குவதற்கு. எல்லா மலர்களும் கூட்டாக சேர்ந்து செய்தால் புகழ், கீர்த்தி, லாபம், ஐஸ்வர்ய லாபம், மேதா விலாசம், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, கண் பார்வை நன்றாக தெரிவதற்கு, காது நன்றாக கேட்பதற்கு இந்த விசேஷ ஜலம் நம் மீது புரோட்சணம் செய்யப்பட்ட ஜலம் நம் மீது விழுந்தால் இந்த மாதிரி குறைபாடுலாம் இருக்காது. இம்மாதிரியான ஆவரண பூஜை ஹ்ரீம்கார 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 என்ற சப்தத்தோடு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்கின்ற மூலமந்திரத்தோடு, ஓம் ஹ்ரீம் குரோம் என்கின்ற பிராண மந்திரத்தோடு இந்த ஆவரண பூஜை நடத்துதல் வேண்டும். இப்படியாக இதை செய்துவிட்ட பின்பு அந்த பிரசாதத்தை உட்கொள்ளுதல், சந்தனத்தை மேலே பூசிக்கொள்ளுதல், இந்த பானகத்தை அருந்துதல், இந்த புஷ்ப பிரசாதத்தை இல்லத்திலே வைத்துக் கொள்ளுதல், இந்த தீர்த்தத்தை மேலே புரோட்சணம் செய்து கொள்ளுதல், இந்த விசேஷார்க்கிய தீர்த்தத்தை உட்கொள்ளுதல், இவை யாவும் சிறந்த நலன்களையும் குணத்தையும் அருள வல்லது. இந்த ஆவரண பூஜை செய்து 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 நடத்தி 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 மந்திரத்தை உரு போட்ட பின்பு கடைசியிலேயே புவனேஸ்வரியை பூஜை செய்பவன் அம்பாளுடைய கால் கொலுசிலே ஒரு மணியாக, ஒரு சலங்கையாக இருப்பான். தேர்ந்தவன் அம்பாளுடைய கையிலே இருக்கின்ற கிளியாக இருப்பான். அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் அவனுக்கு அருகாமலேயே இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அவன் ஜீவ திசை இருக்கும் போதே அவனுக்கு எல்லா புகழும் கிட்டி விடுகிறது.
அது மாத்திரமல்லாமல் அவனுடைய பிறவி தலை அறுக்கப்படுகிறது. பவரோகக்னே நமக. பவம் என்கின்ற ரோகம் பிறவி பிணி, பிறவி பிணியை அகற்றுகிறாள். எவ்வளவுதான் வாரி வாரி கொடுத்தா கூட அப்பவும் ஏதோ ஒண்ணு என்னை பத்தியே புகார் சொல்றது. இப்படிலாம் இருந்தா எப்படிமா நான் தாங்க முடியும்? அதனால இந்த பூஜை பண்ற நேரத்துல நீ எந்த நேரத்திலையும் அப்படியே இருந்துட்டே இருந்தாக்கா சந்தோஷமா இருக்கு, எனக்கு எந்த கவலையும் வர்றதில்லை. அதே நேரத்துல அம்மா இந்த சந்தோஷம் நீடிச்சு இருக்கணும், நீடிச்சு இருக்கணுங்கிறதுக்காக உன்னை பூவாலையும் அர்ச்சித்து விசேஷார்க்கியத்தால நைவேத்தியம் பண்ணி சந்தனத்தால உன்னை வாசன திரவியங்களை தடவி மலர்ந்த மல்லிகை புஷ்பம், ரோஜா மலர்கள், சாமந்தி புஷ்பம், அரளி மலர்கள், தாமரை மலர்கள் இதெல்லாம் உன் திருவடியிலே போட்டு பானகம் வச்சு நல்ல சுவாசினிகளுக்கு கொடுத்து அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து இந்த பானகத்தை எப்படி பானகம் வெள்ளமும் ஜலமும் கலந்த நீர் எப்படி தித்திப்பா இருக்கிறதோ அதே மாதிரி அந்த பக்தனுக்கும் நீ செஞ்சு கொடுக்குற. அதே மாதிரி இந்த பூஜையை பார்த்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை தித்திப்பா இருக்கும்படியா நீ பண்ணி விடுற. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எப்பவுமே உன் பூஜை செய்யும்படியாகவும் உனக்கு பக்தி பண்ணிபடியாகவும் உனக்கு சேவை பண்ணும்படியாகவும் உன் பக்தர்களுக்கு சேவை பண்ணும்படியாகவும் நீ செஞ்சு விடுற. வாஸ்தவம். இதுக்கு நான் என்ன உனக்கு பண்ண போறேன்? திருப்பி திருப்பி இந்த பூஜை பண்றதுதான், இது நன்றி கடனாக உனக்கு பண்றதுதான் என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த பாக்கியத்தை இன்னைக்கு கொடுத்தது போல இந்த வருடம் முழுவதும் கொடுக்க வேண்டும், என் ஆயுள் பரியந்தம் முழுவதும் கொடுக்க வேண்டும். இதை பார்க்கும் பக்தர்கள் யாவரும் சந்தோஷம் அடைய வேண்டும். இதை பார்க்கும் பக்தர்கள் யாவரும் கஷ்டப்படக்கூடாது. இதை தரிசிக்கும் பக்தர்கள் யாவரும் இந்த பூஜையை மறுபடியும் நான் பார்க்கிறேன், இந்த பூஜை எனக்கு வேணும், இந்த அருள் பிரசாதம் வேணுங்கிற சுபாவம் வரும்படியா பண்ணிவிடுறேன். உன்னை ஆவாகனம் செய்து உட்கார வச்சு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணும்போது எப்படி இன்னைக்கு வெளியுலகம் நான் மறந்து போயிருக்கேனோ அதே மாதிரி வெளியில இருக்கிற சுற்றுச்சூழ்நிலையில் இருக்கிற தீய சக்திகள் அண்டாதவாறு வேற எந்த விதமான கெட்டதும் வராத அளவிலே நீ செஞ்சு போடுற. இந்த பாக்கியத்தை என்னைக்கும் கொடுமா, எனக்கு கொடுத்தது போல என்னுடைய பக்தர்களுக்கும் கொடுமா, எனக்கு கொடுத்தது போல என்னுடைய சிஷ்யர்களுக்கும் கொடுமான்னு வேண்டிண்டு நீங்கள் எல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் புவனேஸ்வரி. என் பேர் ராதா, நான் பெங்களூர் கோரமங்கலேருந்து வரேன். பரத்வாஜ சுவாமிகளை பற்றி எனக்கு நான் அடைந்த பயனையும் இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். அம்பாளோட இதை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நீங்கள் சுவாமிகளோட அருணை பெறணும்னா நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி பாருங்க, நிச்சயம் உங்களோட கஷ்டங்கள்லாம் தீரும். நான் என்னோட சொந்த அனுபவத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு நிறையா வெளியில் சொல்லிக்க முடியாத துக்கங்கள் நிறையா இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்தது. நானும் இதெல்லாம் நிறையா சண்டி பாராயணம் இதெல்லாம் கற்றுனுண்டு அவர் சொல்கிற பூஜைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு நிறையா நான் நல்ல பயன்கள் அடைஞ்சிட்டு இருக்கேன். இங்கே நேற்று குபேர பூஜை நடந்தது, ரொம்ப நன்னா இருந்தது. காண்கிறதுக்கு கண்கள் போதவில்லை. அதேமாதிரி இன்னைக்கு மகாமேரு பூஜை ரொம்ப பிரசித்தி, ரொம்ப ரொம்ப நன்னா நடத்தி வச்சார். எல்லாருக்கும் தியானத்தை பற்றியும் அதோட மகத்துவத்தை பற்றியும் அம்பாளோட அருளை எப்படி பெறணும் பற்றியும் ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்தார். இல்லை புரியாத ஒரு பாமரனுக்கு கூட புரியாத விதத்தில் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் உபயோகித்து அந்த பூஜை முறைகளையும் அம்பாளோட அருளை எப்படி பெறணும், மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தணும் ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்தார். எல்லாரும் இதை கற்றுட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை பரத்வாஜ சுவாமிகளோட ஆசையை பெறணும், அம்பாளோட அருளையும் பெறணும். உங்களுக்கு எல்லா வழிகளும் துக்கமும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அனைத்தும் தீரும். வியாபாரம் சரியில்லையா, உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கா, இல்லை ரொம்ப வருடம் ஆகியும் குழந்தை பெறலன்னு கஷ்டப்படுறீங்களா, எல்லா விதத்துலையும்
எல்லா இடத்துக்கும் பலன் நிச்சயம் இருக்கு. அம்பாளை ஆசையில் பெருங்கோ, பரத்வாஜ சுவாமிகளோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்கோ. நிச்சயம் வேண்டின என்னென்ன வேண்டிக்கிறோளோ, மனசுல என்னென்ன சங்கல்பம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அத்தனை கஷ்டங்களும் போகும். இதை நான் அனுபவமாக உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாரும் பயன்பெற்று இன்பமுடன் வாழ வாழ்த்துக்கள். அக்ஷர லக்ஷண மந்திரங்கள், அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள், லட்சோப லட்ச மந்திரங்கள், எங்கள் பரத்வாஜர் உச்சரிக்கும் மந்திரங்கள். அக்ஷர லக்ஷண மந்திரங்கள், அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள், லட்சோப லட்ச மந்திரங்கள், எங்கள் பரத்வாஜ உச்சரிக்கும் மந்திரங்கள். அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். ஈரேழு ஜென்மங்களை ஈடேற்றும் மந்திரங்கள், ஈடில்லா புண்ணியத்தை இணைத்துவிடும் மந்திரங்கள். ஈரேழு ஜென்மங்களை ஈடேற்றும் மந்திரங்கள், ஈடில்லா புண்ணியத்தை இணைத்துவிடும் மந்திரங்கள். தீவினையை தீர்த்துவிடும் திரிசூலி மந்திரங்கள், திசை எங்கும் காணாத யோகமாயா மந்திரங்கள். தீவினையை தீர்த்துவிடும் திரிசூலி மந்திரங்கள், திசை எங்கும் காணாத யோகமாயா மந்திரங்கள். ஐம் க்ளீம் சௌ, ஐம் க்ளீம் சௌ. அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். புவனமதை காத்தருளும் புவனேஸ்வரி மந்திரங்கள், புதுவாழ்வு அருள வந்த வாராகி மந்திரங்கள். புவனமதை காத்தருளும் புவனேஸ்வரி மந்திரங்கள், புதுவாழ்வு அருள வந்த வாராகி மந்திரங்கள். நலமனைத்தும் கொடுக்க வந்த நவதுர்கா மந்திரங்கள், தலைமுறையை காக்க வந்த தசமகா மந்திரங்கள். நலமனைத்தும் கொடுக்க வந்த நவதுர்கா மந்திரங்கள், தலைமுறையை காக்க வந்த தசமகா மந்திரங்கள். ஐம் க்ளீம் சௌ, ஐம் க்ளீம் சௌ. காணாத பவித்திரமான மந்திரங்கள், பரத்வாஜ
அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். எளியவர்க்கு புரிய வைக்க எழுந்ததிந்த மந்திரங்கள், எங்கள் குருநாதர் தரும் இணையற்ற மந்திரங்கள். எளியவர்க்கு புரிய வைக்க எழுந்ததிந்த மந்திரங்கள், எங்கள் குருநாதர் தரும் இணையற்ற மந்திரங்கள். கற்பகமாய் வளம் அருளும் கணபதியின் மந்திரங்கள், கருணையின் ஊற்றாக கனிந்து வந்த மந்திரங்கள். கற்பகமாய் வளம் அருளும் கணபதியின் மந்திரங்கள், கருணையின் ஊற்றாக கனிந்து வந்த மந்திரங்கள். ஐம் க்ளீம் சௌ, ஐம் க்ளீம் சௌ. அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். புண்ணிய நதிகளிலே அர்ப்பணிக்கும் மந்திரங்கள், பரத்வாஜர் மகரிஷியால் தர்ப்பணமாகும் மந்திரங்கள். புண்ணிய நதிகளிலே அர்ப்பணிக்கும் மந்திரங்கள், பரத்வாஜர் மகரிஷியால் தர்ப்பணமாகும் மந்திரங்கள். பாருக்கு பயன் விளைக்கும் பாலமகா மந்திரங்கள், பரத்வாஜர் கருணையினால் ஒலிக்கின்ற மந்திரங்கள். பாருக்கு பயன் விளைக்கும் பாலமகா மந்திரங்கள், பரத்வாஜர் கருணையினால் ஒலிக்கின்ற மந்திரங்கள். ஐம் க்ளீம் சௌ, ஐம் க்ளீம் சௌ. அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள், லட்சோப லட்ச மந்திரங்கள். எங்கள் பரத்வாஜர் உச்சரிக்கும் மந்திரங்கள். ஐம் க்ளீம் சௌ. அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள், லட்சோப லட்ச மந்திரங்கள். எங்கள் பரத்வாஜர் உச்சரிக்கும் மந்திரங்கள்.